ஓம் சக்தி. மதுரை மாவட்டம் கோச்சடை முத்தையா கோவில் தெருவை சார்ந்த சுரேஷ் முத்துலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி 13 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் அம்மா வரமாக கொடுத்திருக்காங்க. 13 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3வது மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை இரட்டை கருவாக கொடுத்த அற்புதங்களையும் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த பெண் தான் முத்துலட்சுமி. இவரோட கணவர் தற்சமயம் வேலை பளு காரணத்தினால வர முடியல. அதனால தன் மாமியாரோடும் அக்காவோடும் வந்து துலாபாரத்துல எடைக்கேட வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் இருவருமே அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசேத்துன்னு நான் வேண்டிக்கிறேன். இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நித்தம் வளைகாப்பு நடத்துகிறதும் குழந்தையை தூக்கி வந்து சாட்சியாக நிற்கின்றதும் பச்சைப்பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் கருத்தங்கிய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. உங்க முன்னாடி சாட்சியாகவும் நின்று இருக்காங்க. நம்ம சேலத்து மகமாய அற்புதங்கள் இன்னும் பெருகிட்டே தான் போகுது. இதே போல அமாவாசை அன்னைக்கு கும்பப்படையலுக்கு வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி இல்லைன்னு சொல்லாம அனைத்து தம்பதிகளுக்கும் குழந்தை பேர் அள்ளி கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி.